அறியாமல் செஞ்ச பாவி ஓடி போய் தங்கியிருக்கிற இடம் பரிசுத்த இடம். அந்த இடம் மகிழ்ச்சியின் இடம். அந்த இடம் உயர்ந்த ஸ்தலம், தாழ்வான இடமல்ல, உயர்ந்த ஸ்தலம். அந்த இடம் பாதுகாக்கும் இடம், நம்மை சுமக்கும் ஆறுதல் தரும் இடம். பேசேர் என்றால் பாதுகாக்கும் கோட்டை. எபிரோன் என்றால் நம்மை ஐக்கியப்படுத்தும் சமாதானத்தின் ஸ்தலம். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாதிரத்தில் நய காட்டி உன்னை இனிதாய் வருத்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அவரே நம்முடைய அடைக்கலம், அல்லேலூயா, அவரே நம்முடைய ஆதாரம். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. யோசுவா 20ஆம் அதிகாரம். இது ஒரு சின்ன அதிகாரம்தான். யோசுவாவில் அந்த 20ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 9 வசனங்கள் அங்கே இருக்குது. இதை குறித்து ஏற்கனவே லேவியராகம புஸ்தகம், என்னாகம புஸ்தகங்கள்லேயும் இந்த அடைக்கலப்பட்டினத்தை குறித்தான செய்தியை நம்ம பார்க்குறோம். அடைக்கலப்பட்டினம் என்பது எதுக்குன்னா, 2ஆம் வசனத்தின்படி அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போற்றவன் ஓடி போயிருக்கும்படி ஆமாம் மோசையை கொண்டு கட்டளையிட்டு அந்த அடைக்கலப்பட்டினங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கிறாங்க. இரத்தப்பழி வாங்கினுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்கதாக அடைக்கலப்பட்டினம். அதாவது மனிதனுடைய உயிர் மிகவும் மிக மிக முக்கியமானதும் மதிப்புக்குரிய ஒன்று. ஒருவனை வேண்டுமென்றே கொலை செய்திருந்தானே ஆனால் அவனுடைய இரத்தத்துக்கு பதிலாக இவனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும், கொன்றவனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒருவேளை எதேச்சையாகவோ அல்லது தற்செயலாகவோ கைப்பிசகாகவோ ஒரு விபத்து நடந்து ஒருவனுடைய மரணத்துக்கு ஒருத்தன் காரணமாகிவிட்டால் அவன் மற்றவர்களாலே கொல்லப்படாதிருக்கும்படிக்கு காப்பாற்றப்படுவதற்காக, அறியாமல் செய்த பாவம், வேண்டுமென்று செய்த பாவம் அல்ல, அதன் நிமித்தம் காப்பாற்றப்படுவதற்காக 6 இடங்களில் என்ன வைக்கிறாங்கன்னா, அங்கே 6 இடங்களில் அவர்கள் அடைக்கலப்பட்டினத்தை வைக்கிறாங்க. அந்த 6 அடைக்கலப்பட்டினங்களுடைய பெயரும் இயேசுவை சுட்டி காட்டுவது ரொம்ப அழகாக இருக்கிறது. அது ஒன்று காதேஸ். காதேஸ் என்றால் பரிசுத்த ஸ்தலம். இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறார். 2வது கோலன். கோலன் என்று சொன்னால் மகிழ்ச்சியின் ஸ்தலம்னு பேர். மகிழ்ச்சியின் ஸ்தலம் என்றால் இந்த பட்டணத்துக்குள் வந்தவங்களுக்குள்ள எப்போதும் என்னாலும் சந்தோஷம் இருக்கும். 3வது ராமோத். ராமோத் என்றால் உயர்ந்த ஸ்தலம், உயர்ந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்குள் வந்த நாம், பாவியாக உள்ள வந்த நாமும், உளையான சேற்றில் கிடந்த நாமும் உயர்த்தப்பட்டு இந்த மலை மேல் உயர்த்தப்படுகிற இயேசு கிறிஸ்துவே உயர்ந்த ஸ்தலமாக நமக்கு இருக்கிறார். நம்மை உயர்த்துகின்ற தேவனாக அவர் இருக்கிறார். சீகேம் என்றால் நம்மை சுமக்கும் தோல் என்று அர்த்தமா. சீகேம் என்றால் தோல். ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரா, தோல் போன்றவர், நமக்கு ஆறுதல் தரும் இடம். பாவிகளுக்கு, அறியாமல் செஞ்ச பாவி ஓடி போய் தங்கியிருக்கிற இடம் பரிசுத்த இடம். அந்த இடம் மகிழ்ச்சியின் இடம். அந்த இடம் உயர்ந்த ஸ்தலம், தாழ்வான இடமல்ல, உயர்ந்த ஸ்தலம். அந்த இடம் பாதுகாக்கும் இடம், நம்மை சுமக்கும் ஆறுதல் தரும் இடம். பேசேர் என்றால் பாதுகாக்கும் கோட்டை. எபிரோன் என்றால் நம்மை ஐக்கியப்படுத்தும் சமாதானத்தின் ஸ்தலம். அப்போ நாம் இயேசுவாகி அடைக்கலப்பட்டினத்துக்குள் ஓடி வந்தால் நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார், மகிழ்ச்சியின் ஸ்தலமாக இருப்பார்.
நம்ம உயர்ந்த ஸ்தலத்தில் நம்மை தூக்கி வைக்கிறவராக இருப்பார். நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆறுதல் படுத்துவார், நமக்கு சமாதானத்தை தருவார். இன்றைக்கு ஓடி வாருங்கள், இயேசுவே உங்கள் அடைக்கலம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். யோசுவாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இதில் ஒருவனை கைப்பிசகாய் கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழிவாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடி போய் பதுங்கும்படியாக இஸ்ரேல் புத்திரர் யாவரும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்டதான பட்டணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 இடங்களை குறிக்கப்பட்டிருக்கிறதான அந்த இடங்களை குறித்து நம்ம இதில் பார்க்க முடிகிறது. 20ஆம் அதிகாரத்தில் கேதேசு, சீகேம், கீரியாத் அர்பா அப்படிங்கிறதான பட்டணங்களை நதிக்கு இப்புறத்திலும் ஏற்கனவே இருந்ததான அந்த ரூபன், காத், மனாசே அந்த 3 கோத்திரத்துக்கும் அந்த இடத்துலையும் பேசேர், ராமோத், கோலான் அப்படிங்கிறதான 3 இடங்களையும் கொடுக்கறத குறித்து இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் எல்லார் மேலும் அக்கறை உள்ள தேவன். ஒருவரையும் அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நாம் என்ன செய்கிறோம், நம்ம குற்றம் அற்றவர்களை என்ன செய்ய மாட்டார், அவர் நியாயத்தீர்க்கிற தேவன் அல்ல. அதே சமயத்தில் குற்றம் செய்தவர்களை குற்றவாளியாக அவர் என்ன செய்வார், அவர் தீர்த்தாலும் அவர்களுடையதான குற்றத்துக்கு ஏற்ற தண்டனையை அவர்களை கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களை எச்சரித்து உணர்த்துக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் ஒருவரையும் வீணாக அவர் என்ன செய்ய மாட்டார், தண்டிக்கிற தேவன் அல்ல அப்படிங்கிறத நம்ம இந்த அதிகாரத்தின் மூலமாக பார்க்குறோம். அவர்கள் மேலேயும் கொலை செய்தவர்கள் தெரியாமல் தான் பண்ணிட்டாலும் கொலை செய்தவர்களையும் என்ன செய்கிறார், அவர் மறுபடியுமாக அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்கள் மனம் திரும்பத்தக்கதான சூழ்நிலைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய இன்றைக்கி அடைக்கலப்பட்டணும் நமக்கு யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். நாம் இன்றைக்கி அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பாதத்தை நாம் பிடித்து கொள்வோமானால் நமக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி மீட்டுக்கொள்ளவும் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா. அப்பா, எங்கள் அடைக்கலப்பட்டணமாக இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, அப்பா ஸ்தோத்திரம். ஜனங்கள் மேலே நீர் மிகவும் அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை ஆமேனப்பா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுக்கும் அப்பா விசாரிக்கிற தேவன். அதே சமயத்தில் அப்பா தம்மில் அன்பு கூர்ந்து அப்பா ஆமேனப்பா ஸ்தோத்திரம் உடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ நீர் 1000 தலைமுறை மட்டுக்கும் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் கர்த்தரப்பா. அப்பா நீர் செய்ய நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே. அப்பா நீர் எல்லார் மேலும் நீர் அக்கறையுள்ள தேவன் ஆண்டவரே. ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. பாவியின் மரணத்தில் நீர் விருப்பப்படுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா பாவி மனம் திரும்பணும்னு நீர் கர்த்தாவே அப்பா நீடிய பொறுமுள்ளவராக இருக்கிற தேவன் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவரையும் கர்த்தாவே வீணாக நீர் கடிந்து கொள்ள மாட்டீர் அப்பா. வீணாக கோபம் கொள்ள மாட்டீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க மாத்திரம் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய வழிகள் நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.